அதாவது மலையாளத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி நீங்கள் மலையாளத்தில் ஐ வாண்ட் டு சே ஐ எம் இன் லவ் வித் கேரளா அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் மை ஃபேன்ஸ் தேங்க்யூ ஃபார் திஸ். ஹவு டு ஐ சே தட்? அந்த சாங் பண்ணா போதுமா? எந்த ஸ்டேட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? அப்போ அப்படியே பாடுங்க. ஓகே எந்த ஸ்டேட்டு கேரளவானோ, எந்த சிஎம் விஜயன் நானோ, எந்த டான்ஸ் கதகளியானோ, எனக்கு நீ வேணும் அடியே எனக்கு நீ வேணும். அதுக்கப்புறம் மியூசிக் வரும், டான்ஸ் ஆட முடியாது. பட் ஸ்டில் கேரளத்து புட்டு புட்டு நம்ம காம்போ ஹிட்டு ஹிட்டு செட்டு செட்டு செத்து. எனக்கு மலையாளம் கொஞ்சம் அறியும், என்ன வேணும் பறையும், லாலி ஏட்டன் மம்முட்டி சேட்டன் எல்லாரையும் நல்லா தெரியும். என் இனிப்பு சிரிப்பு அளவலாவது மனசு மனசு உனக்கும் இருக்கும் பொருத்தம். எந்த ஸ்டேட்டு கேரளமானோ, எந்த சிஎம் விஜயன் நானோ, எந்த டான்ஸ் கதகளியானோ, எனக்கு நீ வேணும் அடியே எனக்கு நீ வேணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கே லிரிக்ஸ் ஆரம்பிச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ஸோ ஹாப்பி. அண்ட் கண்டிப்பாக இனிமேல் கேரளாவில் 100% நான் வந்து படம் என்ன படமாக இருந்தாலும் எப்படியாவது நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ லவ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ so much. Thank you so much. അടുത്തിടെ ഇറങ്ങിയ കുറേ മലയാള സിനിമകളുണ്ട്, എല്ലാം തമിഴ്നാട്ടിൽ ഹിറ്റാണ്. അതൊക്കെ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നോ? எல்லா மலையாள படம் பார்த்துருவேன். அப்படி அங்கே தியேட்டரில் வரலன்னாலும் ஓடிடியில் பார்த்துருவேன். தேங்க்யூ. இஷ்டப்பட்டு ரீசெண்டாக வந்து ஆவேசம். இங்கே பாருங்க, நான் இங்கே தான் இவரை பார்த்தேன், அம்பான் பார்த்தேன். எங்கே அவரு? வாங்க அம்மான் ப்ளீஸ் கம். திடீர்னு பார்த்தீங்களா இவர் பாருங்க அம்மான் மாதிரியே இருந்தாரு. திடீர்னு இவர் பார்த்தீங்க இருக்காரு தானே. இவரு சொல்றாரு நான் கலாய்க்கிறேன்னு. நீங்க அம்மான், நான் ரங்கச்சேட்டா. ஏடா மோனே. ரொம்ப பிடிச்சது ஆவேசம், பிரேமலு ரொம்ப பிடிச்சது. அண்டு மஞ்சுமல் பாய்ஸ் அதுவும் பார்த்துட்டேன். எல்லா படம் பார்த்துட்டேன், ஆல்மோஸ்ட் ஆல் படம் பார்த்துருவேன். ஆல் கேரளா மூவிஸ் எனக்கு மலையாளம் அறியும். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் வந்து half ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே கேரளாவில் தான் இருப்பாங்க. என் ரூம்மேட் கேரளா, மலப்புரம்லேருந்து ஒரு பக்கத்து இன்னும் 4 பேர் ரூம்மேட். ஒருத்தன் பாலக்காடு, ஒருத்தன் கூடலூர், கேரளா சைட் ஆஃப் கூடலூர், ஒருத்தன் வந்து நிலம்பூர். அடிக்கடி வருவேன் கேரளா. நிலம்பூரில் வந்து ப்ரோஸ்ட் சிக்கன் சாப்பிடுவேன். அண்டு இங்கே நேற்று வந்ததுலேருந்து நைட் ரொம்ப லேட் நைட்டில் தான் இறங்கினேன். ஜாம் பேரகான்லாம் போகலான்ட்டு கூப்பிட்டு வந்தேன் பசங்களை. பட்டு எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு 11 o'clock. பட் வந்து அப்போ கேரளா இஸ் லைக் அப்பப்போ நான் வந்துகிட்டே இருக்கிற ஊர். ஸோ மலையாளம் வந்து முதல்ல நல்லா ஓரளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆனனால ரூம்மேட்ஸ் இருந்த வரைக்கும் நல்லாவே பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆனனால நீங்கள் என்ன பேசினாலும் புரிஞ்சுப்பேன். பட் கொஞ்சம் டிலேடாக ரிப்ளை பண்ணுவேன். மலையாள படம் மியூசிக் ரெடி. நீங்கள் இப்போ மலையாளம் கிரியேட்டர்ஸ் ஆமாம் இவ்வளோ நாள் இதை எங்கேயும் சொல்லலை. மலையாளம் டைரக்டர்ஸ் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் ஹிப்ஹாப் தமிழா, அவர் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். 100%. ஸோ வந்து மேபி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய இவ்வளோ ஃபேன்ஸ் அது ப்ராப்பராக அசோசியேஷன்லாம் வச்சு பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனால் மலையாளத்தில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் நிறையா வருது. நான் வர ரேப்பர் இப்போ வந்து நான் ரொம்ப பழைய ரேப்பர். பட் மலையாளத்தில் நிறைய புது ரேப்பர்ஸ் வந்துருக்காங்க. வேடன், டப்ஸி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன பேபி ஜீன், ஆமாம். அண்ட் யூ நோ எனிபடி எல்ஸ்? பிகாஸ் ஐ மைட் நோ. யார்? சஜோ தெரியும், ஆமாம். திருமாலி. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் தம். இனிமேல் அது பண்ணணும் நான். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். நான் இனிமேல் கண்டிப்பாக கேரளாவில் அடிக்கடி படம் பண்ணணும் போல இருக்குது மியூசிக் டைரக்ஷன். தமிழ் பில்டப் பண்ணி தான் சாங் வைக்கிறது, மலையாளத்தில் பில்டப் பண்ணி சாங் வைக்கலாம். கண்டிப்பாக வைக்கலாம், 100% வைக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரே லாங்குவேஜ் ஃபேமிலியிலேருந்து வந்த லாங்குவேஜஸ். ஸோ அதனால் வந்து வி ஆர் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே நாடு தான். இப்போ சேரநாடுன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரும் சேரநாடு தான், கேரளாவும் சேரநாடு தான். ஸோ அது தமிழ்நாடு இதுன்னு. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றா தானே இருந்திருப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஆல்பம் வந்து ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சின்னு ஒரு ஆஃப்டர் 10 years ஒரு ஸ்டுடியோ ஆல்பம் பண்ண போகிறேன், இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம். ஸோ கண்டிப்பாக அதில் மலையாள பாட்டு ஒன்று 100% இருக்கும்.